இன்னைக்கு வந்து நம்ம வந்து திருப்புகழ் சீரீஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் நம்ம சேனல்ல. திருப்புகழ் வந்து என்னன்னா, முருகப்பெருமானை பற்றி வந்து அருணகிரிநாதர் வந்து சொன்ன அருந்தகவல்கள் தான் வந்து திருப்புகழ். திருப்புகழ் ஒவ்வொரு குறைகளுக்குமே வந்து மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி குறைகள் இருக்குன்னா அதை வந்து திருப்புகழ் மூலமா வந்து அருணகிரிநாதர் வந்து நீக்கிறதுக்காக நிறைய திருப்புகழ்களை வந்து பாடுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த திருப்புகழ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். முத்தை திரு அத்தி திருநகை, இதுதான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கான விளக்கங்களை நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு வந்து பாட்டை பாடி அதுக்கான விளக்கங்களையும் வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடக்க போகுது. இது இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி நல்ல நாளாகவும் இருக்கு. அதை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை முன்கூட்டி நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வளரும் ஒரு வித்தை ஏதாவது கத்துக்கிறீங்கன்னா அதனால நம்ம வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறோம். திருப்புகழ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கௌமாரம், அதாவது வந்து என்னன்னா ஒவ்வொரு சமயத்தையும் வந்து நம்ம வந்து சொல்றதுக்காக வந்து இது பண்றாங்க. இப்போ வந்து சைவம், வைணவம், சிவன, இஸ்லாம், அந்த மாதிரி ஒரு நிறைய அற்புதமான சமயங்கள் இருக்கு. இஸ்லாம் சமயத்துலலாம் அந்த குரான்கள் பத்திலாம் வந்து நான் பாடியிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான கருத்துக்கள் வந்து அதிகமா இது பண்றோம். அந்த மாதிரி முருகப்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் வந்து கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை வந்து பின்பற்றுவர்களை வந்து கௌமாரம் அந்த சமயத்துல வந்து இருக்கும். அந்த கௌமாரம்ன்ற அந்த தொகுப்புல இருந்து தான் நம்ம வந்து படிச்சு சொல்ல போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாட்டை வந்து ஒவ்வொரு பத்தியும் நம்ம வந்து பாடிடலாம். முத்தை திரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சத்தி சரவண, முத்தித்தோறு வித்து குருபுர என ஓதும், முக்கற்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருவும், முப்பத்தமு வர்க்கத்தமரரும் அடிப்பேன. அதாவது நம்ம தமிழ்ல ரொம்ப இதெல்லாம் கிடையாது, நம்ம ட்ரை பண்றோம். ஏதாவது மன்னிப்பு பிழை இருந்தா தமிழறிஞர் யாரும் கோச்சிக்க வேணாம், ஒரு முயற்சி தானே அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 10 தலை தத்த கணைத்தோடு, ஒற்றைக்கிரி மத்தை பொறுத்தொரு, பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக, பத்தற்கிற தத்தை கடலிய, பச்சை புயல் மெச்ச தகு பொருள், பச்சத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாளே, தித்தித்தென ஒத்தை பரிபுற, நிறுத்த பதம் வைத்து பைரவி, திக்கொக திக்க கழுகோடு கழுதாட. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, திக்கு பரி அட்ட பைரவர், தொக்கு தொகு தொக்கு தொகு, சித்த பவு இருக்க தெருக என ஓத. அப்படின்னு முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, கொத்து பறை கொட்ட களமிசை, குக்கு குகு குக்கு குகு, குக்கு குகு குக்கு குகு, குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை, கொட்புற்றொழு நட்பர் ரவுணவரை, வெட்டிப்பழி இட்டு குலகிரி, குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல் வந்து நம்ம தூய தமிழா இருக்கு. இதுல அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானை பற்றி என்ன சொல்கிறார் என்ற விளக்கம் ஓகேங்களா நம்ம வந்து சொல்லலாம். நீங்க யாரும் தெரியல, ரொம்ப அருமையா அந்த பாட்டு ஃபுல்லா நல்ல பாடலைனாலும் கொஞ்சம் ட்ரை பண்றீங்க. இன்னும் நல்லா உங்களுடைய தமிழோட இதை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த பாட்டுக்கான விளக்கம் நீங்க வந்து சொல்றீங்க, நான் வந்து அதுக்கான அர்த்தத்தை வந்து சொல்லிடுறேன். முத்தை திரு பத்தி திருநகை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த, அதாவது அந்த முத்து போல அந்த பல்கள் வந்து இருக்கு உங்களுக்கு, அந்த பல்வரிசையில வந்து இருக்கு. அதுதான் அந்த முத்தை திரு அத்தி திருநகை ஓகேங்களா. அத்திக்கிரை அப்படின்னா, அத்திக்கிரைனா தேவயானை, முருகப்பெருமானின் தேவி, அதாவது முருகப்பெருமானின் மனைவியான தேவயானை, அவரின் தலைவனே, அவங்களோட தலைவனே அப்படின்றதுதான் அதுக்கான அர்த்தம் ஓகேங்களா. சக்தி சரவண அப்படின்னா, சக்திவேல் என்னும் ஆயுதத்தை ஏண்டும் சரவணபவ கடவுளே ஓகேங்களா. சக்திவேல் என்னும் ஆயுதத்தை, அதாவது அவர் வந்து அந்த ஆயுதத்தை ஏந்துனா அது முருகரே பவர் தான், முருகர் ஏந்திர வேலும் பவர் தான் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்றாரு. சக்திவேல் என்னும் ஆயுதத்தை ஏண்டும்
சரவணபவ கடவுளே அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. முத்திக்கொரு வித்து குருபர அப்படின்னா மோட்ச விதைக்கு, அதாவது இந்த பிறவி வந்து நம்ம நிறைய பாவம் செஞ்சு நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம். நம்ம புண்ணிய பாவத்துக்கு பாவ பலனுக்கான கர்மா, நம்ம மனிதர்கள் தான், நம்ம வந்து ஒரு புண்ணிய ஆத்மா வந்து கிடையாது, நம்மளும் பாவம் செய்வோம், மனிதர்கள் தானே. மனிதன் வந்து என்னன்னா அந்த இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் வந்து என்னன்னா சோஷியல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அவன் வந்து என்னன்னா சோஷியல் அனிமல் சொல்லுவாங்க, ஹியூமன் பீயிங் கிடையாது, சோஷியல் அனிமல் அப்படின்னா அவனும் ஒரு மிருகம் தான். அந்த மிருகம் வந்து என்னன்னா ஒரு சோஷியல் அந்த சமூக கட்டமைப்புல இருக்கிற ஒரு மிருகம். அது வந்து என்னன்னா தவறுகளும் செய்யும் அப்படின்னு தான் அர்த்தம். மிருகம் எப்படி ஒரு நாய்க்கு அறிவு இருக்காதுல, அது கடிக்க தானே செய்யும், அந்த மாதிரி தான் மனிதனும் ஒரு வகையான மிருகம் தான் அப்படின்றது தான் அது சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுட்டு அந்த மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற விதியாக விளங்கும் ஞான குருவே அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனவோடும் முக்கற் பரமருக்கு அப்படின்னா என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனுக்கு அந்த மாதிரி துதிக்கிறாரு அப்படின்னு வந்து முக்கன்னர்னா யாரு? 3 கண்களை உடைய இறைவன் வந்து பரமசிவன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சுருதியின் முற்பட்டது கற்பித்தது அப்படின்னா வேதங்களுக்கு முதன்மையான உலகத்துல வந்து 4 வகையான வேதங்கள் இருக்கு, ரிக், யஜுர், சாம, அதர்வன. ஆனா இது எல்லாத்துக்கும் முதன்மையான மந்திரம் என்னன்னா அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரம் தான். ஓகேங்களா? அதை வந்து உபதேசித்தவர் வந்து முருகப்பெருமான். சுவாமி மலையில தகப்பனுக்கு முருகர் வந்து இந்த மாதிரி வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா, திருமால், ஏன்னா சிவனை பத்தி சொல்லியிருக்காங்க முக்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை வந்து சொல்லாமா மிச்சம் இருக்கிற 2 பேர் யாரு? திருமாலும் பிரம்மாவும். அவங்க 2 பேரும் 33 அமரரும் அடியேன அப்படின்னா 33 தேவர்களும் வந்து அடிப்பணிய நிற்கிறாங்க அங்க. அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? முருகப்பெருமான 10 தலை தத்த கனைத்தோடு அப்படின்னா ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு, ராமபிரான் வந்து 10 தலையை சிதற மாதிரி அம்பை விட்டு இருக்காரு அப்படின்னு. ஒற்றைக்கிரி மத்தை பொருதோடு அப்படின்னா ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலில், உங்களுக்கு அந்த கடை தெரியும், அந்த வாசுகி பாம்பை வைத்து அந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படின்றது வந்து தெரியும். ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, ஒரு பகற் பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி அப்படியா. பத்தக்ககு ரதத்தை கடலிய அப்படின்னா நண்பனாகி அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய அப்படின்னு வந்து சொல்றாங்க. பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் அப்படின்னா பசுமையான நீலமேக திருமால், பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முல்லை நிலத்துக்கு அதிபனான திருமால். ஓகேங்களா? பாராட்டும் பரம்பொருளை அவரே வந்து பாராட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? பச்சத்தோடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா பரிவோடும் என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த போரினை விரிவாக, முற்பகுதி வந்து நம்ம இதுக்கான அர்த்தத்தை வந்து ஒவ்வொரு வரிகளுக்கான அர்த்தத்தையும் நம்ம படிச்சுட்டோம். இதுக்கான அடுத்த வரி என்னன்னா தித்தித்தீயன ஒத்த பரிபுர, தித்தித்தீயன தாளத்துக்கு ஒட்டு சிலம்புகள் அணிந்த, அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலம்புகளை வந்து அவர் வந்து அணிஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. நிறுத்த பதம் வைத்து பைரவி, நாட்டிய பாதங்களை வைத்து, உங்களுக்கு வந்து காளி தேவி வந்து சொல்லுவாங்க, அந்த தில்லையில வந்து நடராஜருக்கும் காளி தேவி அவங்களுக்கும் வந்து என்னன்னா இந்த நாட்டியத்துல வந்து ஒரு இது நடந்தது, சண்டை நடந்து அதுல வந்து காளி தேவி வந்து தோல்வியுற்று சிவபெருமான் வந்து அந்த ஊர்த்துவ நர்த்தன தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து சிவபெருமான் அந்த இதை வந்து இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? குக தடிக்க அப்படின்னா திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் அப்படின்னா கழுகோடு கழுதாட, கழுகுகளோடு பேய்கள் சேர்த்து ஆடவும். ஓகேங்களா? திக்குப்பறி அட்டப்பைரவர், அதாவது 8 திக்குகளிலிருந்தும் உலகங்களை தாக்குகின்ற தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள். 8 திசைக்கும் 8 அஷ்டதிக்கு பைரவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து தாங்குகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்திர பௌரிக்கு, இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப இதுக்கு ஏத்த மாதிரி
தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு திரிகடக என ஓத என்ற தாள ஓசை. இந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓசையை வந்து கூறுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொத்துப்பறை கொட்ட அப்படின்னா கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும். இதெல்லாம் நடக்கும்போது அந்த முருகப்பெருமானுக்கு இந்த கொத்துப்பறை, அந்த ராஜாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கொத்துப்பறை வந்து முழங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. களம் இசை முதுகூகை, போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் இது வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கிழக்கோட்டான்கள்னா அந்த ஒரு விதமான மிருகம். குக்கு குகு குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கும் பிடி என கொட்டு பொற்றல அப்படின்ற ஓசைக்கு ஏற்ற மாதிரி நட்பற்ற அவுணரை அப்படின்னா ஸ்நேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை, ஸ்நேக எண்ணம் இது பண்ணிட்டு விரோத மனப்பான்மை கொண்ட அசுரர்களை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட அப்படின்னா கொன்று பலி கொடுத்து அசுரர் குல மலை கிளறஞ்சுகிரி தூளாக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்றனா, அந்த மாதிரி இருக்கிற அசுரர்களை கொன்று குவிக்கிறாராம் முருகப்பெருமான். ஓகேங்களா. ஒத்து புறவல பெருமானே, தர்ம மார்க்கத்திற்கு பொறுத்தவல்ல போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு வந்து அருணகிரிநாதர் வந்து சொல்றாரு. அதாவது திருப்புகழ் எல்லாமே வந்து முருகரோட புகழை வந்து பேசுறது தான். அதுக்கு அவர் வந்து 1008 வர்ணனைகள் இதெல்லாம் சொல்லி முருகரை பத்தி பெருசா பேசுறது தான் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் வந்து நம்ம வந்து என்னன்னா, நீங்க படிங்க, உங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாழ்க்கையை வந்து நீங்க வேற லெவல்ல எடுத்துட்டு போகலாம். எனக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, சித்ரா பௌர்ணமின்றதுனால தான் இன்னைக்கு இந்த ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் வந்து பாருங்க. மறக்காம வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே ஒரு முயற்சி தான். ஓகேங்களா. நான் வந்து ஒரு தமிழ் அறிஞர்லாம் கிடையாது. நல்லா எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. பிழைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க, நம்ம வந்து திருத்திக்கலாம். ஓகேங்களா. இதை வந்து நம்ம வச்சு நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்துக்காக இது பண்றதுக்காக தான் நம்ம இந்த திருப்புகளை வந்து படிக்கிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முன்னேற்றங்கள் அது மூலமா தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு கரெக்டான வழியில போறோமான்றது. மறக்காம நம்ம சேனல் எல்லாருக்கும் வந்து நன்றி, வணக்கம். ஓகேங்களா.